ஆக்சுவலாக 2-3 ஹேபிட்ஸு நம்ம மறந்துட்டோம். லைஃப்பில் ரொம்ப இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்த அந்த ஹேபிட்ஸு இப்போது ஒரு மாதிரி சரியான ஒரு லைஃப்பில் போய் உக்காந்ததுனால, ஃபோனு லேப்டாப்புன்னு மூழ்கி போனதுனால அந்த ஹேபிட்ஸை மறந்தே போயிட்டோம். அதை நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஹாய், ஐம் அருண், அ பைக்கர், ட்ராவலர் அண்ட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எவ்ரிடே நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன். வளவலன்னு இல்லாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அப்போ மணி அடிக்கும், வந்து சேருங்க. ஆல்ரைட் தென் லெட்ஸ் பிகின். எவ்ரிடே ஹேபிட்ஸ் தட் வி ஃபர்காட். நம்பர் 1, we don't sweat these days. வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் பண்ணின்னு தான் இருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டிலே போட்டு நம்மளை ஜெயிலாட்ட அடைச்சிட்டாங்களா, திருப்பி ஸ்வெட்டு வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வெட்டு வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அது நம்மளை ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் தென் நம்ம ஷார்ட் பிரெத்ஸ் தான் எடுக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸால், ஒர்க்கால் ப்ரீத் பண்ணி நிறைய ஆக்சிஜன் உள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்டை ஹியூமன் பீயிங்ஸாகவே நம்ம இப்போலாம் மறந்துட்டோம். நீங்கள் சும்மா ஒரு நாளைக்கு கான்ஷியஸாக ஒரு 5 வாட்டி டீப் ப்ரீத் இன் பண்ணி அதை நல்லா ஹோல்ட் பண்ணி லங்ஸில் அந்த ஆக்சிஜன் எல்லாம் அப்படியே படர்ந்து அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 5 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா நீங்கள் பண்ணி பாருங்கள், காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் எப்படி வேறு லெவல் ப்ரொடக்டிவாக இருக்கும்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க கமெண்ட்ஸில். அண்ட் தென் ரெய்ஸ் யுவர் ஹார்ட் ரேட். கொஞ்சோண்டாவது கார்டியோ பண்ணுங்கள். சீரியஸாக அது வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட என்டியூரன்ஸ் அது பில்ட் பண்ணும். அண்ட் தென் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது? ட்ரை டு ஹாவ் சம் ஃபன் அண்ட் தென் ஆல்சோ டூ சம்திங் தட் ஸ்கேர்ஸ் யூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லாஃப். சிரிக்க மறந்துடாதீங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா, தூங்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி கனவு வர அளவுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிங்களேன், இன்றைக்கி நம்ம சிரித்தோமா? ஒரு வாட்டியாவது நம்ம மனசில் ஒரு புன்னகை இருந்ததா, நம்ம முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு இருந்ததா அப்படின்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சிரிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர்ப்பா. அண்ட் தென் மறக்காமல் லவ் பண்ணுங்கள். போகும்போது என்ன தெத்துட்டு போகிறீங்க? ஒன்றும் வாங்கிட்டு போகிறதில்ல. அதனால் அட்லீஸ்ட் லவ்வை கொடுத்துட்டாவது போங்க 4 பேருக்கு. நீங்கள் அதுக்காக போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் தேடி விழணும்னு இல்லை, ஒரு நாய்க்குட்டி கூட வளர்க்கலாம், அதில் கூட நிறைய லவ் இருக்குது. பட் லவ் பண்ண மறந்துடாதீங்க டெய்லி. அண்ட் ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. அது ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டை நமக்கு தரும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றது இன்றைக்கே ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க. திருப்பி இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த செக்லிஸ்ட்டை என்னென்னலாம் ஃபினிஷ் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி எதெல்லாம் மிஸ் பண்ணோம், அதை எதெல்லாம் கேரி அவுட் பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து செக்லிஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வரும். அதுக்கு ஈடு இணையே இல்லை. ஒரு நாளும் வின் பண்ண மாதிரி தோணும். பி ஆத்தென்டிக். நேர்மையாக இருங்க. உங்களுக்கே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழறோம். என்னத்துக்கு? உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இன்னொருத்தனை மாதிரி நடிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அடுத்தவங்களோட அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காகவும். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், என்னெல்லாம் படிச்சிங்க, தெரிஞ்சிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கன்றதுனால, அது நீங்கள் பார்த்தீங்கன்றதுனால அதை கற்றுக்கிட்டீங்கன்னு ஆகாது. கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணணும் ரியல் லைஃப்பில். அதை பண்ணி பாருங்கள். அண்ட் ரிமெம்பர், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணால் தப்பில்லை. யாரோ ஒருத்தருக்கு எவ்ரிடே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்கோ எங்கேயோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.